அந்த புருவ மத்தியத்தில் இந்த மேலான சிந்தனையின் மூலமாக சிவனாகும் சித்தமலம் அறிவித்து சிவம் ஆக்கி இணையாண்டன்றார். அப்படி காந்தம் சாதாரண இரும்போட சேர்ந்து இருந்துன்னா நான் இரும்பு காந்தம் ஆகிடும். அது மாதிரி இந்த சுவாமிகளுடைய அனுகிரகம் கிடைக்க கிடைக்க நமக்கு அதுக்கான பாக்கியம் இந்த எந்த ஜென்மாவில் கிடைக்கணும்னு இருக்கோ அந்த ஜென்மாவில் கிடைக்கும். ஏன்னா இந்த நம்மளுடைய பயணம், இது வாழ்க்கைன்றது ஒரு பயணம் தான். அதனால நம்ம நல்லதை நோக்கி பயணம் பண்ணும்போது அதுக்கான பயணம் தொடர்ந்துட்டே பொறுமைக்கும் தாம் கற்ற கல்வி எழுமைக்கும் ஏமா புடைக்கின்றார் வள்ளுவர். ஒரு ஜென்மாவில் அடையக்கூடிய ஞானம் நம்ம கூடயே வரும், அதுக்கு முடிவே கிடையாது. இறைவனே அதோடு தான் கலந்துருப்பார். அறிவொன்று அரண் நின்று அறிவார் அறிவில் பிரிவு ஒன்று அரண் நின்ற பிரான். அறிவோடு கலந்து இருப்பார். பிரியாதவன் அர்த்தம். பிரான்னா பிரியாதவன். அப்படி அந்த அறிவோடே இருப்பார். இப்போனா நம்ம பார்க்குறோம், ஒரு 5 வயசு குழந்தை பெரிய கச்சேரி பண்ணுறா, ஒரு 12 வயசு பையன் பைலட்டுக்கே எல்லாம் சொல்லித்தரான். எப்படி ஃப்ளைட்டில் ஏதாவது பிரச்சனை வந்ததுன்னா எப்படி நிறுத்துறதுன்றதெல்லாம்